பிரைஸ் தி லார்ட். உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் வேதம் தியானம் பாக்கியம் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஏசாயா 55 அதிகாரம் 3 வசனத்தில் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய முற்பிதாக்களாகிய நோவா, யோபு, ஆபிரகாம் இவர்கள் அனைவரும் நீதியுள்ள வாழ்க்கையினாலே தேவனுடைய கிருபை பெற்று வாழ்ந்தாள் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. சவுலும் தாவீதும் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக முன்குறிக்கப்பட்டிருந்தபடியினாலே அவர்கள் இருவரும் தேவனுடைய கிருபையை பெற்றிருந்தார்கள். நாமும் இன்றைக்கு தாவீதுடைய சந்ததியில் பிறந்தவரும் நம்முடைய மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இலவசமாக இந்த கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தபடியினாலே அந்த கிருபை அவன் இழந்து போனான். தாவீதும் பாவம் செய்த போது அதை அறிக்கை செய்துவிட்டு மனம் திரும்பினபடியினாலே அந்த கிருபைக்குள்ளாய் நிலைத்திருக்க கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். நாம் இன்றைக்கு இலவசமாய் அந்த கிருபை கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாம் பெற்றிருக்கிறபடியினாலே அந்த கிருபைக்குரிய வாழ்க்கையினாலே நாம் ஆசீர்வாதமாய் வாழ்கிறதுக்கு நாம் நீதி உள்ளவர்களாக, உத்தமர்களாக, பரிசுத்தர்களாக தேவனுக்கு ஏற்றமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுவார். ஆமென்.